மாசம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு பாப்போம். முதல்ல ஜூஸ குடிப்போம். இந்த தடவை நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நியூ இயர் வந்தாலே நம்ம அதிகமா செலவு பண்றோம். இனிமே அப்படி எல்லாம் பண்ணாம சிக்கனமா இருக்க கத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? உஷா ஆண்டி காஸ்ட்லியான சுஷியை ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்னது சுஷியா? ஏய், நீ ஏற்கனவே பீட்சாவை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கல. அது என்னம்மா, நீங்க கூட தானே எக்ஸல் சைஸ் பீட்சாவை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. என்ன எனக்கு பசிக்குதே, பசி வயித்து பிடிக்குது. அன்புள்ள ஷின்சான், நான் கடைக்கு போயிருக்கேன். சீக்கிரமா திரும்பி வந்துறேன். உனக்கு பசிச்சா டேபிள்ல இருக்கிற சாப்பாடு சாப்பிடு. இப்படிக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச அன்பான, ஆசையான, ஃபேஷனான, ஸ்டைலான அம்மா. அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க. இது வந்துட்டு இன்னும் வேணும். ஒண்ணுல உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். தொட்டுக்க எதுவுமே இல்லங்கிறதுக்காக கிளம்பி நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டியா? தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க எது சிறப்பா இருக்கும்னு நேனியை விட வேற யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்தேன். மன்னிச்சுக்கப்பா, இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் லஞ்சுக்கு சோம நூடுல்ஸ் தான் சாப்பிடுறோம். நூடுல்ஸ்க்கும் சாதத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்லதான் என்ன பண்றது? சரி நாம சாப்பிடலாம். என்ன அதிகம் சாப்பிடுறான் இந்த பையன். எனக்கு பிடிச்ச சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறானே. சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க சீக்கிரம். நான் வந்துட்டேன். இப்போ அவசர நிலையில என்ன பயிற்சி எடுக்க? யாரது? உங்க வீட்ல அவன் கூட சேர்ந்து சாப்பிட வந்திருக்கேன் நண்பா. தொடங்க இரு. அடடா, இன்னைக்கு எங்க வீட்ல இததான் லஞ்சா சாப்பிடுறோம்பா. சாதத்துக்கு ஏத்த சைட் டிஷ் இது கிடையாது. வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்னது சரிதான். தயிர் சாதத்துக்கு இது மேட்சிங்காவே இல்ல. மேட்சிங்கா இல்ல, அப்புறத்துக்காக நீ கஷ்டப்பட்டு சாப்பிடணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதான் சாப்பாடு வச்சு இடத்த காலி பண்ணு. நான் அதை நிம்மதியா சாப்பிட்டுக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாம போயிடு. குடிக்க தண்ணி இருக்கு. அடடா, இதுக்குள்ள எக்ஸ்பயர் ஆன பொருட்களும் நிறைய வச்சிருக்கியே. ஆமா ஹாரி, அது முன்னாடியே தயாரிச்ச டப்பா, அதனால எக்ஸ்பைரி ஆகிருக்கும். மாத்தி வைக்க கூடாது. அப்பா, இந்த டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள தானே பேட்டரி போட்டு வச்சிருந்தேன். பேட்டரிய உள்ளே வச்சதாலதான் லீக் ஆயிருக்கு. இனிமே இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓ அப்பா, அப்படின்னா பேட்டரி கூட எக்ஸ்பைரி ஆகுமா? சரி, இப்ப நம்ம என்ன விளையாடுறது? வேற என்ன, ஒன்னா சேர்ந்து பார்ட்டி நடத்துற மாதிரி விளையாடுவோம். பார்ட்டி நடத்துற மாதிரியா? ஆமா கசாமா, பிறந்த நாள்னா கேக் எல்லாம் வெட்டி பார்ட்டி கொண்டாடுவாங்கல்ல, அப்படி பண்ணலாம்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே இல்லையே. அப்படியா? ஆனா எங்க அப்பா அடிக்கடி காரணமே இல்லாம பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாப்போம். ஏன்னா இத தலைச்சிருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இது ஒரு லேடிஸ் பேக். சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மாட்டிட்டு இருக்கு, திறக்கவே முடியல. உள்ள நகை இருக்கு. எங்க காட்டு பாரு. ஜலி ஜலிக்குது. என்கிட்ட காட்டுப்பா, காட்டு. கத்தத பாரு. ஒருவேளை மகனோட்ட மேடம் இத விட்டுட்டு போயிருப்பாங்களோ? அவங்க எல்லாம் இப்ப இந்த ஊர்லயே இல்ல ஷின்சான். அது மட்டும் இல்லாம இந்த பேக தொலைச்சிட்டு போறதுக்காக காசு காப்பி வரைக்கும் வந்துட்டு போயிருக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் கசாமா. நான் சொன்ன மாதிரி அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை இப்படி இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் இந்த பேக் யார்கிட்ட இருந்தாவது அபகரிச்சுட்டு வந்திருந்தானா? அப்படிலாம் கூட நடக்குமா? நான் ஒரு டிடெக்டிவ் ப்ரோக்ராம்ல பார்த்தேன். இப்படி பண்றவங்க நகையை மறைச்சு வைக்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி ஒரு அழகான லேடிஸ் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையை விட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். என்ன வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்க? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இத அபகரிச்சு இங்க போட்டுட்டு போனவன் திரும்ப இங்க வருவான்னு தோணுது. என்ன சொல்ற? அப்ப நாம இத இங்கேயே போட்டுட்டு போயிடலாம். வேணாம், இந்த பேக் எடுத்துட்டு போய் நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். காசு காப்பையில எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது. அதை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. வாங்க போலாம். ஒருவேளை அந்த லேடி இந்த வேலையை செஞ்சிருப்பாங்களோ? எதுக்காக உங்க பின்னாடி நீ போயிட்டு இருக்க? கோபம் பிடிச்சு அவங்க தான் குற்றவாளியான கண்டுபிடிக்க. மோபத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம முதல்ல இங்க இருந்து போகணும்னா அப்புறம் நம்ம ஒரு பெரிய சீக்கிரம் எந்திரிக்கிற பறவைக்கு ஈர கிடைக்கும். இது என்ன, நம்ம வாயில புதுசா பழமொழிலாம் வருது. இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணுமே. இதுக்கான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரியணும்.
பழமொழிக்கு என்னப்பா அர்த்தம்? மேனேஜர் சார் என்ன மன்னிச்சிருங்க. இந்த கிளையண்ட் போனா என்ன வேற பிடிச்சுக்கலாம், விடுங்க. தூக்கத்துல கூட கிளையண்ட் பத்தி பேசுறாரு. மிஸ்டர் நொஹாரா, நீங்க சீக்கிரம் புது கிளையண்ட் பிடிங்க. உடனே பிடிக்கிற மேனேஜர் சார். ஆமா ஆமா, இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. எந்திரிங்க. ஷின்சானுக்கு தெரியாம மறுபடியும் நான் இந்த கடைக்கு வரணும். அது என்ன கடைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சுவையா இருக்கும். சரி, அதை ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான இடம். பசங்களை கூட்டிட்டு போய் காசெல்லாம் வீணாக்க முடியாது. நீங்க எனக்கு பசிக்குதே. பசி வயித்து பின்னுது. அன்புள்ள ஷின்சான், நான் கடைக்கு போயிருக்கேன். சீக்கிரமா திரும்பி வந்துரு. உனக்கு பசிச்சா டேபிள்ல இருக்கிற சாப்பாடு சாப்பிடு. இப்படிக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச அன்பான, ஆசையான, ஃபேஷனான, ஸ்டைலான அம்மா. அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க.